பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி. நிறைய பேசியிருக்கோம் அவங்க குணாதிசயங்கள். நிறைய ஆசிரியர் உள்ள குடும்பம், நிறைய பேர் அரசு அதிகாரியாக இருப்பாங்க. மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறத டக்குன்னு கேட்டுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் கேட்டுக்குவாங்க. ஆனால் நல்ல குணம், நல்ல வேகமாக இருப்பாங்க, விறுவிறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. சரி, இந்த மேச ராசிக்கு சனி பகவான் எங்கே இருந்தார் இவ்வளோ காலம்? 11ஆம் இடத்துல லாபத்தில் இருந்தார். அப்போ லாபம் நிறையா கொடுத்துச்சு. யார்? ஜீவனக்காரன், லாபத்துக்கு அதிபதி, ஆசை அபிலாஷைக்கு அதிபதி யார்? சனி பகவான். 10ஆம் இடத்துலையும் இருந்து தொழிலை விரிவுபடுத்தினார். 11ஆம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்தாரு. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு சிலர் வீடு கட்டினீங்க, கார் வாங்கினீங்க, தொழிலெலாம் டெவலப் பண்ணீங்க. ஒரு சிலருக்கு சரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க சொந்த ஜாதகம் தான் காரணம். சரி, இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும்? சனி பயிற்சி அப்படின்னா இது ஒரு 20-25% தான் எடுத்துக்கணும். ஏன்னா பாக்கி 8 கிரகம் இருக்குது. நம்ம ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். பாக்கி குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, மாதம் நகரக்கூடிய சூரியன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி எல்லாம் இருக்குது. பொதுவாக சனி பகவானை நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா
11லேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துக்கு வந்தால் இங்கே 2.5 வருஷம் இருப்பார், இங்கே 2.5 வருஷம் இருப்பார், இங்கே 2.5 வருஷம் இருப்பார். அப்படின்னா நான் 7.5 2.5 5 5 2.5 7.5. அப்போ 7.5 சனி ஆரம்பம்னு அர்த்தம். யாருக்கு? 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் அதுக்காக தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன். 30 வயசுக்கு கீழே இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதானா? ஆரம்பிக்குது, உண்மை தான். அது என்ன பண்ணும், என்ன பண்ணிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஆனால் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்? அவங்களுக்கு இது பொங்கு சனி. பொங்கு சனின்னா என்ன செய்யும்? அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம், லாபம் அதிகம் உண்டு. அது என்னங்கிறத சொல்கிறேன். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உடல் நிலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனினா நீதிபதி, ஆயுள்காரன். அதுக்கு பேர் மரண சனின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பொதுவாக சனி இறுதி காலத்தில் வர்றது நல்லது தான். அப்போ தான் நமக்கு மோட்சம் கட்டும். அது சரி, அது பார்ப்போம் பின்னாடி. ஆக 7.5 சனி ஆரம்பம் யாருக்கு? மேசராசிக்கு 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு. முதல்ல அவங்களுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடியவங்க ரொம்ப கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். 7.5னா என்ன சார் அப்படின்னா, ஒரு இப்போ 7.5 சனியிலே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாய்ப்பால் கம்மியாக இருக்கும். ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தையாக இருந்தால் படிப்பில் மார்க்கு கம்மியாக இருக்கும். கல்லூரி மாணவர்களாக இருந்தால் காலேஜை மாற்றுறது, அரியர் வைக்கிறது, தேவையில்லாமல் காலேஜில் கெட்ட பேர் வாங்குறது, பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கிறது, பெண்களாக இருந்தால் பெரிய டிஸ்டர்பன்ஸு, இதெல்லாம் இருக்கும். யார்? பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ள. சரி, வேலை கிடைக்கணும். அந்த வயசில் வந்துடுச்சு 7.5 சனின்னா நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்காது. ஒரு வேலை கிடைச்சாலும் அதில் ஊதியம் கம்மியாக இருக்கும். சரி சார், அதெல்லாம் கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு வேலை கிடைச்சி நான் பார்க்குறேன் அப்படின்னா கல்யாணம் லேட் ஆகும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். இப்படி தான் இருக்குமே தவிர, ஆனால் 7.5 சனி உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுப்பார். யாருக்கெல்லாம் 30 வயசுக்குள்ளே 7.5 சனி வருதோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்? கஷ்டத்தை கொடுக்குறாரே, அனுபவத்தை. இளம் வயசில் கஷ்டம் வந்தால் தாங்கிக்கலாம், உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும், அலைஞ்சு தெரிவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்ப்போம். வேலை பார்க்கணும். சனின்னா வேர்க்கணும், லேபர், கூலி எல்லாம் சொல்கிறது. அப்போ வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்தா, வாக்கிங் போனால், ஜாக்கிங் போனால் அந்த 7.5 சனி ஒன்றும் செய்யாது. அப்போ 30 வயசுக்குள்ள இருக்கவங்க என்ன பண்ணிக்கணும்? படிப்பில் கவனமாக இருக்கணும். 2 வீலரில் வித்தை காட்டக்கூடாது. 3 பேர் 4 பேர் ஏறிட்டு போகக்கூடாது. கரெக்டாக காலில் தான் அடிப்படும். 12ஆம் இடம் பாதம், கால் பாதம். அடிக்கடி செருப்பு தொலைஞ்சு போகும், இல்லை காலில் அடிபடும். அப்போ டிரைவர் கண்டக்டர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடங்கிறது தூங்குறது. 12ஆம் இடத்துல சனி போயிருந்தால் நல்ல தூக்கம் இருக்காது. சனி பகவானா முதியவர்கள். அப்போ வயசானவங்களுக்கு உதவி பண்ணால் அந்த சனி பயிற்சி ஒன்றும் செய்யாது. சரி, அப்போது இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பார்க்கலாமா 2ஆம் இடத்தை? சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு ஒரு குறை சொல்லுவார், குறைய வைப்பார், இல்லை அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ண வைப்பார், அதில் ஒரு நஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 2ஆம் இடம் என்ன? குடும்பம். முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற பேச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும். கோபமாக பேசக்கூடாது, வெடுக்குன்னு பேசிடக்கூடாது. அப்போ 2ஆம் இடம்னா பணம் வர்றது, வருமானம் வர்றதே குறைவாக இருக்கும். அப்போ நியாயமாக செலவு பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தவங்க செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் செலவு பண்ணிடக்கூடாது. அடுத்து 2ஆம் இடம்னா என்ன? நீங்கள் கம்பெனிலேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல பேச்சில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம்னா புது வரவு. அப்போ சனி பார்க்குது, எல்லாமே தாமதமாக கிடைக்கும். அப்போ 12னா தூக்கம். அப்போ சனின்னா இருட்டு கிரகம், இருள் கிரகம். இரவு நேரத்தில் நைட் டியூட்டி பார்க்குறவங்க, இரவு பணியாற்றுறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. 12ஆம் இடம்னா பயணம். அப்போ வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை, சொந்த ஜாதகத்தை பார்த்து போகலாமா வேணாமான்னு ஜோசியத்தை கேட்டு போகிறது நல்லது. அடுத்து இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? டைரெக்டாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ன்னா என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி எல்லாம் சொல்கிறது. ஆனால் அதே 6ஆம் இடம் தான் வேலை வாய்ப்பை, புது வேலை வாய்ப்பை சொல்கிறது. அப்போ சனி பார்க்கும்போது கடல் தாண்டியோ உள்ளூர் விட்டு நம்ம வேறு மாவட்டத்துக்கு போயோ வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதில் அனுபவத்தை கொடுப்பாரு, லோ போஸ்ட்டில் போக வைப்பார். ஆனால் அந்த சனி இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ வேலை மாற்றத்தை, இடம் மாற்றத்தை ஏற்றுக்கிறது நல்லது. அடுத்து சனி பகவான் எங்கே பார்ப்பார்? 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவான் 7.5 சனியில் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது குருவும் மே மாதத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து திரும்ப அவரும் பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம்னா என்ன பேசியிருக்கோம்? பாக்கியஸ்தானம், உபதேசம், அப்பா, ஆன்மீகம், வெளிநாட்டு பயணம், அதாவது தூரதேச பயணம். 9ஆம் இடம்ங்கிறது தூரமாக போகிறது. 3ஆம் இடங்கிறது பக்கத்தில் 40-50 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது. அப்போ தூரதேச பயணம் செய்கிறதுக்கு நல்லது. 9ஆம் இடம்னா அப்பா,
சனியும் பார்த்து குருவும் பார்த்தா, சனி பார்த்தா அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் அல்லது பாதிப்பு வரும். சனி ஜீவனக்காரன், அப்பா வருமானத்துக்காக குடும்பத்தை விட்டு வெளியில் போகலாம். திரும்ப குரு பார்க்கறதுனால அது சுமூகமாக முடியும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். விஷயம் அவ்வளோதான். யாருக்கு? அப்பாவுக்கு இருக்கும், இல்லைனா மகனுக்கு இருக்கும். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ஓரளவுக்கு விரயம் என்றாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஜோதிடரோட வேலை என்னென்னா, உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த கிரகம் எங்கே இருக்கோ அது வழிகாட்டுறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குது. 5ன்னா உங்கள் பூர்வீகம், 5ன்னா உங்கள் குழந்தை, 5ன்னா உங்கள் தாத்தா, 5ன்னா உங்கள் பிள்ளைங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பிள்ளைகள் வருமானத்துக்காக வெளியில் போகிறது, பிள்ளைங்க படிப்புக்காக வெளியில் போகிறது, அல்லது நீங்கள் வெளியில் போகிறது. அது வெளியிலன்னா என்ன, வெளி மாவட்டத்துக்கு போகிறது. நம்மனா உங்கள் அம்மாவுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவுக்கு லாபம் குறையும், வருமானம் குறையும். இப்போ தான் சொன்னேன், அப்பாவுக்கு சொன்னேன். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மேசராசிக்கு சுமார் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி 30 வயசு கீழே இருக்கவங்க தான் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாம், 7.5 சனியில் வீடு கட்டலாம், 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு, புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். பொங்கு சனியாக இருந்தால், ஜாதகத்தில் நல்ல திசை இருந்தால், எப்படி இருந்தாலும் 7.5 என்பது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி கிடைக்கிற வேலையை பாருங்கள், அதில் முன்னேற்றத்தை அடையுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது, வண்டி வாகனங்களில் போகிறது நல்லது. அதே மாதிரி விரை வழிபாடு அப்படின்னா முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளார் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் வழிபாடை பண்ணாலும் சனி பகவானுடைய பாதிப்பு குறையும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் ஜாக்கிங் போங்க, வாக்கிங் போங்க. சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும், அல்ல கண்ணில் ஏதாவது பூச்சி விழுந்துடும். ஏன்னா சனின்னா குட்டை, அப்படின்னா வண்டு கடிக்காமல் கண்ணில் விழுகாமல் முகத்தில் விழுகாமல் பார்த்துக்கணும். சனின்னா தழும்பு, மச்சத்துக்கு அதிபதி. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் முகத்தில் ஒரு தழும்போ ஒரு மச்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 அப்படின்னா பாதத்தில் கவனமாக இருங்க, செருப்பு தொலைஞ்சிரும், பெண்களாக இருந்தால் கொலுசு தொலைஞ்சிரும். இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிற எச்சரிக்கை. அதுதான் மேசத்துக்கு தவிர பாதிப்பு இல்லை. சனின்னா முதியவர்கள், ஹேண்டிகேப்டு, திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, உதவிகள் பண்ணுங்க. சனி பகவான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய.